விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 8 இடங்களில் போட்டியிடுகிறது. 8 இடங்களுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிடுவதாக அறிவித்தேன். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினராக நான் 2 ஆண்டுகளை முடித்திருக்கிறேன். இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளன. என்றாலும் நான் சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய உள்ளுணர்வு நான் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும், சட்டப்பேரவையில் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியலை பேச வேண்டும் என்று இன்றைக்கல்ல கடந்த 25 ஆண்டுகளாகவே நான் பதவியை ராஜினாமா செய்த காலத்தில் எண்ணி வந்திருக்கிறேன். அந்த கனவு எனக்கு நீண்ட நாள் கனவு. 2001 மங்களூர் தொகுதியில் நான் போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று 2.5 ஆண்டுகள் நான் பதவியில் இருந்தேன். 2004 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் என்று கருதுகிறேன் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்தேன். பதவியில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை, பிடிப்பில்லை. முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மிக இலகுவாக நான் உதறிவிட்டு வெளியே வந்தேன். 2006ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியிலே தமிழ்நாட்டில் 9 இடங்களும் பாண்டிச்சேரியில் 1 இடமும் என 10 இடங்களை பெற்று போட்டியிட்டோம் மணி சின்னத்தில். அப்போது நான் மங்களூர் தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருந்தேன். ஏனென்றால் நான் போட்டியிட்டு வென்ற தொகுதி. 2.5 ஆண்டுகளில் பதவியை நான் துறந்த நிலையிலே மீண்டும் அதே தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினேன். கடைசி நேரத்தில் கட்சியில் என்னோடு களத்தில் நின்ற முன்னணி பொறுப்பாளர் எனக்கு கடலூர் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காட்டுமன்னார்குடியில் நீங்கள் நின்றால் எனக்கு மங்களூர் வேண்டும், மங்களூரில் நின்றால் எனக்கு காட்டுமன்னார்குடி வேண்டும் என்று கேட்டார். என்னை நம்பி வந்த நிலையில் அன்றைக்கு பெரிய போட்டி இல்லை. ஆகவே நான் கடைசி நேரத்தில் போட்டியிடுவதை தவிர்த்தேன். 2006 இது நடந்தது. நான் போட்டியிடுவதற்காக பெற்ற தொகுதி மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதி. அன்றைக்கு கட்சியிலே 2001 கேட்டபோது அவருக்கு வழங்க இயலவில்லை என்பதனால் 2006 அவருக்கென்று ஒரு தொகுதியை நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அது வேண்டாம் என்று மறுதளித்த நிலையில் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற அன்றைய செல்வம், இன்றைய செல்வ பெருந்தகை, அவருக்காக திருப்பெரும்புதூர் தொகுதி வாங்கப்பட்டது. ஆனால் அவருக்கு கடலூர் தொகுதி தான் வேண்டும் என்று தனது விருப்பத்தை சொன்னார் என்பதற்காக நம்மை நம்பி இருப்பவர்களை கடந்த முறை தர முடியாமல் போய்விட்டது, இந்த முறை தரலாம் என்று முடிவெடுத்து நான் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டேன். அன்றைக்கு இது பெரிய அளவில் பேசப்படவில்லை. அப்போது சமூக ஊடகங்கள் இல்லை. ஒரு இடம் கிடைத்தாலும் நாம் தான் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உள்ள அரசியல் களத்தில் நான் போட்டியிடுவதற்காக நானே கேட்டு பெற்ற தொகுதியை நான் போட்டியிடாமல் தவிர்த்து கட்சியில் ஒருவருக்கு வழங்கிய வரலாறு உண்டு. பதவியில் எனக்கு பெரிய பிடிப்பில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கான தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பையும் தவிர்த்தேன். அப்போது நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நான் தொடர்ந்து சட்டமன்ற பேரவை தேர்தல்களிலேயே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போட்டியிடுகிற சூழல் அமைந்திருக்கும். 2006 நான் போட்டியிடாமல் தவிர்த்ததனால் 2009 நான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில், அதுவும் சொந்த சின்னத்தில் தான் வெற்றி பெற்றேன். அதன் பிறகு நான் தனி சின்னத்தில் இருப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். 2006 இருந்து
2006 9 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் சொன்னபோது நான் மறுதளித்தேன். வென்றாலும் தோற்றாலும் தனி சின்னம்தான் என்று அவரிடத்திலேயே சொல்லிவிட்டு மணி சின்னம் பெற்று அன்றைக்கு போட்டியிட்ட 9 தொகுதிகளில் தமிழ்நாட்டிலே 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றது. கடலூர் மாவட்டத்தில் ஒன்று காட்டுமன்னார்குடி, இன்னொன்று மங்களூர் என்கிற திட்டக்குடி. அதிலிருந்து 2009 நான் உச்ச நீதிமன்றம் வரையில் சென்று வழக்காடி நட்சத்திரம் சின்னத்தை பெற்று வந்து கடைசி 10 நாள் இடைவெளியில் போட்டியிட்டு அன்றைக்கு 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அதிலிருந்து நான் தொடர்ந்து நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களிலேயே போட்டியிடக்கூடிய சூழல் அமைந்தது என்றாலும் கூட 2016 மக்கள் நல கூட்டணியில் சட்டப்பேரவையில் போட்டியிடுகிற ஒரு சூழல் உருவானது. திருமாவளவன் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் பரப்புகிற அவதூறு அது. ஆக நான் கொண்டிருந்த சமூக நீதி பார்வை என்னை உந்தி தள்ளியது. இந்த 2 பேருக்கு பொது தொகுதி 2 தான். 8 தொகுதி வாங்கினாலும் 6 தொகுதி வாங்கினாலும் பொது தொகுதி 2. இப்ப மறுபடியும் அதே 2 பேருக்கு கொடுக்கணுமாங்கிற கேள்வி எழுது. இயக்கத்தொழில் எழுப்புறாங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும். அப்பெல்லாம் நாங்க இருப்போமா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஷானவாஸ்க்கு வந்து குன்னத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுல ஜெயிக்கல. நாகப்பட்டினத்துல நின்னாரு, ஜெயிச்சிட்டாரு. 5 வருஷம் அவர் பணியாற்றிட்டாரு. அவர் வந்து வெளியில நின்று இதே மாதிரி பேசக்கூடியவர் தான். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு. இதே அரசியல் அவரால் பேச முடியும். இப்ப நாங்க உள்ள போய் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். நாங்க சட்டமன்றத்தில் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். இது இந்த கோரிக்கை ஒரு ஜனநாயக கோரிக்கை. அந்த கோரிக்கையை நான் ஒரு சமூக நீதி பார்வை அடிப்படையில, சரி தம்பிங்க தானே, நம்ம கூட இருக்கிறவங்க தானே சொல்லிக்கலாம். நாம் எடுக்கிற முடிவுக்கு எந்த இன்டென்ஷனும் ஒரு உள்நோக்கமும் அவங்க கற்பிக்க வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லலாம் அப்படின்னு நான் முன்கூட்டி சொல்லலை, அவ்வளவுதான். ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராயபுரம் வாங்கி கொடுங்கன்னாரு. ராயபுரத்தை வாங்கின பிறகு அது சரியா இருக்காதுன்னு பல்லாவரம் கேளுங்கன்னாரு. பல்லாவரம் வந்து தேமுதிகவுக்கு போயிருச்சு, வேற தொகுதியே இல்லை. அப்ப நாங்க சவுத்துல கேட்டோம், அங்க எங்கெங்கே கேட்டோம், எங்கேயுமே முடியல. முதலமைச்சர் தலையிட்டு பண்ருட்டியை கொடுங்கன்னு சொன்னார். அப்படிதான் அது வந்துச்சு. அந்த இடத்துல கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உள்ளூர் என்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இதுக்கு முன்னாடி வந்து டாப் லெவல்ல இருக்கிறவங்களை முதல்ல நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 30 வருஷமா என்னோட பயணிக்கிறவங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் என்னோட இருக்கிறவங்க நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். வழக்குகளை சுமக்கிறவங்க, அடிபட்டவங்க, ரத்தம் சிந்தனவங்க, சிறைச்சாலை சென்றவங்க, அவங்க வந்து என்கிட்ட கோரிக்கை வைக்கும் போது அவங்க எல்லாம் இல்ல போ நான் என் விருப்பப்படி கொடுப்பேன் அப்படின்னு நான் கொடுக்க முடியாது இல்ல. இன்னைக்கு பெரிய குளத்துல வந்து ஒரு தம்பியை போட்டிருக்கிறோம் சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசுனா, அவருக்கு ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கொடுத்துட்டோம். பக்கத்துல உட்காந்துருக்கிற பாவலனும் கேட்டாரு, கனியமுதன் கேட்டாரு, அந்த ஊர்ல இருக்கிற கோவிந்தராஜ் என்கிற தமிழ்வாணன் கேட்டாரு. ஆனா நான் அவங்க எல்லாம் கொடுக்காம இவருக்கு கொடுத்தேன். ஏன்னா அவர் என்னோட எப்படி டிராவல் பண்ணாரு, எத்தகைய அடக்குமுறைகளை சந்திச்சாரு, அவர் ஒரு முறையாவது உள்ள போகட்டும் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வு தூண்டிச்சு. ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அவர் அப்ப வந்து சாதாரண ஒரு கூட்டணி 2001 நாங்க ரொம்ப வலுவில்லாத ஒரு கூட்டணியில இருந்தோம். அடுத்து மக்கள் நல கூட்டணி வலுவில்லாத ஒரு கூட்டணி. இப்ப இந்த முறை அவர் வந்து கேட்கிறாரு, ஒரு போன்ல வந்து அவர் வந்து என்ன பழைய காலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார், ரீகால் பண்ணிட்டு போயிட்டார். உடனே நான் வந்து சரிப்பாப்பா நீ போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படிதான் வந்து தேர்வு பண்றோம். அப்ப அது மாதிரிதான் வந்து பாலாஜியை ரீப்ளேஸ் பண்ணதும் சரி, ஷானவாஸை ரீப்ளேஸ் பண்ணதும் சரி. அடுத்த செகண்டே பாலாஜி அண்ணா எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அண்ணனோடு எப்போதும் நான் உடனிருப்பேன் அப்படி மெசேஜ் போட்டார். உடனே அன்னைக்கு அந்த அறிவிப்பு செய்த உடனே. அதுல அவருக்கு எந்த வழியும் இல்லை. அன்னையிலிருந்து என் கூட தான் அலுவலகத்தில் இருக்கிறார். ஷானவாஸ் இப்பதான் என்னை பார்த்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னோட பேசிட்டு இருந்தார். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போறேன், என்னுடைய டூர் ப்ரோக்ராம் அறிவிங்க, என்றென்றைக்கும் வந்து இந்த கட்சியின் நலன்களுக்காக மட்டுமே பாடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார். நான் ஏன் உங்க பேரை விடுபட்டு போச்சு, ஏன் நான் அதை தவிர்த்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். ஏன்பா நான் சொன்னா நீ கேட்டுங்கிற நம்பிக்கையில நான் மாத்தினேன், அவ்வளவுதான். அவரும் இஸ்லாமியர், அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம இந்த முறை கொடுக்கணும், அதனால கொடுத்தோம், தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த சுழற்சி இன்னொரு இஸ்லாமியர் கொடுப்போம். இனிமே அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்கு கொடுக்க போறதில்லை. அடுத்த ஒரு இஸ்லாமியருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இந்த இது வேண்டாம், ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ள இடங்கள் இருக்கும்போது, போட்டி கடுமையாக இருக்கும்போது, அதை வந்து நாம் இந்த மாதிரியான ஒரு சமூக நீதி பார்வையில நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். இதை வந்து ஊடகங்கள்ல அவங்க எல்லாம் திமுகவுக்கு சொம்படிச்சதுனாலதான் திருமாவளவன் தூக்கி போட்டாரு அப்படிங்கிற ஒரு நேரேஷன், ஒரு கருத்துருவாக்கம் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி இப்பதான் நான் கோர் சப்ஜெக்ட் வரேன், மெயின் சப்ஜெக்ட் வரேன். நான் வந்து
ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். சட்டமன்றத்துக்குள்ள போலான்னு ஆசைப்பட்டேன். ஒரு வார்த்தை என்ன சொன்னேன்னா, அது எங்க தம்பிகளுக்காக, நான் பிரஸ்ல சொல்லல, நான் ஃபேஸ்புக்ல லைவ்ல சொன்னேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும்.